இந்த பூத்தரை பகுதிக்கு வந்தோம் என்றால் இந்த பூத்தரை பகுதியிலே நிறைய பேர் முன்னுக்கும் பின்னாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நானா எதுவெல்லாம் கொண்டு வந்தார்களோ அதையெல்லாம் சொல்வதில்லை. குறிப்பாக மருத்துவ கல்லூரியை நானா கொண்டு வந்தார் என்று எதிர்க்கட்சிகள் யாராவது சொல்கிறார்களா? இன்ஜினியரிங் காலேஜை நானா கொண்டு வந்தார் என்று சொல்கிறார்களா? என்ஐடியை நானா கொண்டு வந்தார் என்று சொல்கிறார்களா? லெமேர் பாலத்தை நானா கொண்டு வந்தார் என்று சொல்கிறார்களா? 150க்கும் மேற்பட்ட சாலைகளை போட்டு கொடுத்தாரே அதை கொண்டு வந்தார்கள் என்று சொல்கிறார்களா? பாலிடெக்னிக்கை கொண்டு வந்தார் அதை சொல்கிறார்களா? மகளிர் பாலிடெக்னிக்கை கொண்டு வந்தார் அதை சொல்கிறார்களா? ரயில்வே நிலையத்தை கொண்டு வந்தார் அதை சொல்கிறார்களா? கொண்டு வந்தார் என்று எதையுமே அவர் கொண்டு வந்ததையெல்லாம் கொண்டு வந்தார் என்று சொல்வதில்லை. கொண்டு வராத ஒரு கழிவுநீர் திட்டத்தை நாஜிம் கொண்டு வந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 15 நாளைக்கு முன்னே ஒரு நோட்டீஸ் பிஜேபி அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அந்த நோட்டீஸில் பாஜகவுடைய சாதனை, நாங்கள் தான் கழிவுநீர் திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று அவர்கள் அந்த நோட்டீஸிலே குறிப்பிட்டு அவர்களே வீடு வீடாக கொண்டு கொடுக்கிறார்கள். நாங்கள் தான் கழிவு நீரை கொண்டு வந்தோம், மோடி அரசு தான் இதற்கு காரணம், அவர்கள் தான் கொண்டு வந்தது என்று அவர்களே கூறிக்கொண்டு போயிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்காண்டா குமார், நம்ம எதுவுமே சொல்லலை, அவங்களா நாங்கள் தான் கொண்டு வந்தோங்கிற உண்மையை வெளிப்படையாக சொல்லிட்டு போகிறாங்க. சில விஷக்கிருமிகள் இதே போல் ஒவ்வொரு இடமும் முன்னுக்கும் பின்னாக மாறிக்கொண்டிருக்கிறது. 125 கோடி ரூபாய்க்கு இந்த தெற்கு தொகுதியிலே உழைத்து விட்டு உங்களிடம் ஊதியம் கேட்டு வந்திருக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய உழைப்பிற்கு சின்ன உதாரணம், எல்லாரும் எந்த ஒரு அரசியல்வாதி வந்தாலும் சின்ன குட்டி கதை சொல்வார்கள். ஆனால் நாங்கள் ஒரு சின்ன வரலாறு சொல்கிறோம், கேட்டுக்கொள்ளுங்கள். 25 நாட்களுக்கு முன்னதாக ஒரு எஸ்ஐஆர் படிவம் என்று பூர்த்தி செய்வதற்கு அரசாங்கத்தில் பிஎல்ஓ என்று ஒன்று போடப்பட்டது. அதற்கு கீழே அரசியல் கட்சியராகிய நீங்கள் பிஎல்ஏ 2 என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் என்று இருந்தது. நான் கேட்கிறேன் மக்களே, எந்த ஒரு அரசியல் கட்சிகளாவது அந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு உங்களிடம் அம்மா தாய்மார்களே மக்களே, உங்களுடைய அரசு எல்லா மத்தியிலும் அந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்யும் பொழுது மக்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சிகளும் பிஎல்ஏ 2 என்று போடக்கூடிய அவர்கள் மக்களுக்காக நீங்கள் பணி செய்யுங்கள் என்று அரசாணையே வெளியிட்டது. அப்பொழுது எந்த கட்சிக்காரர்களாவது வந்தார்களா? ஐயா பெரியவர் ஏவிஎஸ் வந்தாரா? அவருடைய செல்வ புதல்வர் வந்தாரா? இல்லை அசனா நானா வந்தாரா? யாரும் வரவில்லை சகோதரர்களே. ஒரே ஒரு மனிதர் நாஜிம் மட்டும்தான் 35 தொகுதிகளிலும் 35 பூத்திலும் ஒவ்வொரு ஆட்களை போட்டு என்னுடைய மக்களுக்கு என்னெல்லாம் சர்டிபிகேட் வேணுமோ எஸ்ஐஆர் படிவத்தில் எதையும் விட்டு விடக்கூடாது, என்னுடைய வாக்காளர்கள் எதையும் விட்டு விடக்கூடாது. 25 நாள் மக்களோடு மக்களாக உருவாடினார், மக்களோடு மக்களாக நின்று உங்களுக்கு முடிந்ததா? இன்னைக்கு வாக்காளர் பட்டியலில் 30,000 பேர் இருக்கிறது என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் நாஜிம் நானா அவர்களே என்று மறந்து விடாதீர்கள். 25 நாளைக்கு முன்னாடி கூட உங்களாட்டி உதவி செய்யாத உங்களுக்கு நீங்க எப்படி சார் நீங்க தொகுதியில உதவி செய்யுங்க? ஒரு எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு வரவில்லை. அண்ணன் ஏவிஎஸ் அவர்களும் வரவில்லை, அவருடைய செல்வ புதல்வர் பிரபுவும் வரவில்லை, ஐயா அசனா அவர்களும் வரவில்லை. ஒருவரும் கேட்கவில்லை. இதை நான் சொல்வது பொய் அல்ல, குட்டி கதை அல்ல. எல்லாருக்கும் குட்டி கதை மட்டும்தான் இருக்கும். எங்க நாஜிம் நானாக்கு மட்டும்தான் வரலாறு இருக்கும். தெரிஞ்சுங்க அந்த வரலாறு. ஏன்னா மக்கள் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். 22 நாள் எங்களுடைய தோழர்கள் எப்படி உங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் சென்று எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கொடுத்திருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியும். இது இல்லாட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இது இல்லாட்டி சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை 30,000 ஓட்டுகளை முடித்து உழைத்து உங்களிடம் கூலி கேட்டு வருகிறார். மக்களே, எடை போட்டு பாருங்கள். ஒரு தட்டில் நாஜிம் நானாவை வையுங்கள், ஒரு தட்டில் ஏவிஎஸ்ஐயோ அவர் புதல்வரையோ அசனாவையோ 3 பேரையும் சேர்த்து ஏற்றுங்கள். பாருங்கள், எடை போட்டு பாருங்கள். உங்களுக்கு உழைக்கக்கூடியவர் 175 கோடி ரூபாய் மதிப்பில் தார் சாலைகள்,
மற்றும் குடிநீர் குழாய்கள், தெருவிளக்குகள் மற்றும் அண்டர் கிரவுண்ட் கேபிள், இப்படி எண்ணற்ற சேவைகளை செய்தவர் தான் நாஜிம் நானா. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், செய்ததையெல்லாம் நாஜிம் நானா செய்தார்கள் என்று சொல்ல மாட்டார்கள், செய்யாத கழிவு நீரை செய்தார் என்று சொல்கிறார்கள். இதுதான் இந்த காலம். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உழைக்கக்கூடிய நாஜிம் நானா அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். 22 நாளைக்கு முன்னாடி எஸ்ஐஆருக்கு வராத அண்ணன் ஏவிஎஸ் அவர்களும் அவர் பாண்டிச்சேரியில் இருந்தார். ஐயா பிரபு அவர் ஹோட்டலில் இருந்தார். பக்கத்தில் இருக்கக்கூடிய 3வது தெருவில் இருந்து வந்து விசாரித்திருக்கலாமே. எஸ்ஐஆர் படிவம் முடிச்சதா என்று கேட்டிருக்கலாமே. கேட்டாரா? போற இடம் என்னுடைய சொந்த செலவில் பட்டா போட்டு தருகிறேன் என்று சொல்கிறார். சந்தோஷம், போட்டுக் கொடுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வைத்திருப்பதோ 3 மா இடம். அந்த 3 மா இடத்தில் 600 ஸ்கொயர் ஃபீட் என்று போட்டால் கண்டிப்பாக ஒரு 75 பேருக்கு கொடுக்க முடியும். அந்த 75 பேருக்கு கொடுக்க முடியும் வேண்டும் என்பதையும் என்ன சொல்கிறார்? மீராப்பள்ளிக்கு தோட்டத்தில் நிற்கும் போது உங்களுக்கு தான் அந்த பட்டாங்கிறார். சாணக்கருக்கு நிற்கும் போது உங்களுக்கு தான் அந்த பட்டாங்கிறார். இந்திரா நகர்ல போனா உங்களுக்கு தான் அந்த பட்டாங்கிறார். பூத்தரைக்கு போனா உங்களுக்கு தான் அந்த பட்டாங்கிறார். சேத்திரால் நகருக்கு போனால் உங்களுக்கு தான் அந்த பட்டாங்கிறார். யாரை ஏமாற்றுகிறார் என்று மக்களாகி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. ஏமாற்றி விட்டு துபாய் ஓடி விடுவார் ஒருத்தவர், ஏமாற்றி விட்டு பிரான்ஸ் ஓடி விடுவார் மற்றவர், ஏமாற்றி விட்டு இன்னொருவர் 20 வருஷமாக பாண்டிச்சேரியில் தான் குடியேறி இருக்கிறார். பாண்டிச்சேரியோடு போய்விடுவார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மக்களோடு மக்களாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நாஜிம் நானா, மக்களோடு மக்களாக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் நாஜிம் நானா அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே வம்சடையிட்டு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் 3ஆம் நம்பர் பொத்தானை அழைத்து உதய சூரியன் சின்னத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.